வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்துல நம்ம பாட்டி தாத்தா மருந்து கடைக்கே போகவே இல்லை. ஆனா அவர்கள் உடல் சக்தி 70 வயதிலும் வேலை, 80 வயதிலும் நடை வேகம், நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப அசத்தலாக இருந்த ஒரு வாழ்க்கை முறை. அவர்களிடம் இருந்த ரகசியம் என்ன தெரியுமா? மருந்து அல்லங்க, ஒரு சாதாரண சமையல் பொருள் தான். அதுதாங்க பூண்டு வெல்லம். இந்த 2 பொருட்களை சரியான முறையில் சேர்த்து சாப்பிட்டால் இதய பலம், கல்லீரல் சுத்தம், ரத்தம் அதிகரிப்பு, நரம்பு பலம், நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு. இன்னைக்கு இந்த வீடியோல பூண்டு வெல்ல சேர்க்கை உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் செய்கிறது, எப்படி சாப்பிட வேண்டும், யாருக்கு அதிக பயன்களை கொடுக்குது அப்படிங்கிற அனைத்து தகவலையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். பூண்டின் அற்புத சக்திகளை பார்த்துடலாம். பூண்டு ஒரு சாதாரண உணவே இல்லைங்க. இது இயற்கையின் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லப்படுது. பூண்டில் இருக்க முக்கிய பொருள் அலிசின் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதிப்பொருட்கள் பூண்டில் இருக்குது. இந்த அலிசின் தான் உடலுக்கு பல அதிசய வேலைகளை செய்யுது. பூண்டோடைய முக்கிய நன்மைகளை பார்த்துடலாம். இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை குறைக்கிறதுக்கும் சரி செய்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. கொலஸ்ட்ராலை குறைக்குது, பிபி இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்குது, இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு இதய நோய் தாக்குதல் வருது. ஸோ அதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூண்டை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த இதய நோய் அபாயத்தில் இருந்து நம்ம இதயத்தை நம்ம பாதுகாத்துக்கிறலாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவு முறைகளுமே ரொம்ப தவறான முறையாக இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவு இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது இதை நம்ம அதிகமாக இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதனால் நிறைய பேருக்கு சிறு வயதுக்காரர்களுக்கும் சரி பெரிய வயதுக்காரர்களுக்கும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிடுது. ஸோ கொலஸ்ட்ரால் அளவை கரைக்கிறதுக்கும் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை, இன்ஃப்ளமேஷனை, வலிகள் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் பூண்டு பயன்படுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை மெதுவாக கரைச்சி வெளியில் தள்ளுற வேலையும் பூண்டு செய்யுது. அதனால தான் பழைய காலத்தில் தினமும் பூண்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பூண்டு இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையே இல்லை. அந்த அளவுக்கு பூண்டை அவங்க உணவில் பயன்படுத்திகிட்டே வந்தாங்க. இப்போ வெல்லத்தில் மறைந்திருக்கக்கூடிய சக்திகளை பார்க்கலாம். இப்போ வெல்லம் பற்றி ஒரு பார்வையை பார்க்கலாம். வெல்லம்ங்கிறது ஒரு இனிப்பு மட்டும் இல்லைங்க. இது ஒரு நேச்சுரல் பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது. நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது வெல்லம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெல்லத்தையே மறந்துட்டோம். வெல்லம் பயன்படுத்துறது சுத்தமாக மறந்துட்டோம். எப்போ நம்ம உலகத்திற்கு ஜீனி வந்ததோ அந்த காலத்துலலாம் ஜீனி இல்லை, ஃபுல்லாமே வெள்ளைக்கட்டி தான். வெல்லம், நாட்டு வெல்லம், கருப்பட்டி. அதுக்கு முன்னாடி கருப்பட்டிலாம் நல்ல பயங்கர நன்மைகளை கொடுக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததான் கருப்பட்டி. அடுத்து பனை வெல்லம். இப்போ ஜீனி வந்துருச்சு. ஜீனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பாய்சனாக மாறுது. நம்ம உடலையே ரொம்ப தீமைக்கு கொண்டு போகுது ஜீனி. இப்போ எல்லார் வீட்லேயும் வெல்லம் இருக்கான்னு போய் பாருங்கள். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களே உங்கள் வீட்டில் போய் வெல்லம் இருக்கா, ஜீனி இருக்கான்னு பாருங்கள். உங்கள் சமையல் அறையில் ஜீனி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இந்த வெல்லத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வெல்லத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம எதையாவது சாப்பிட்டு ரத்தம் எல்லாம் நச்சுக்கள் அடங்கிய ஒரு நிலையில் இருக்குது. ஸோ அதை நம்ம பியூரிஃபை பண்ணுறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றதுக்கு வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் பார்த்துடலாம். வெல்லத்தில் இரும்பு சத்து இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாமே வெல்லத்தில் இருக்குது. ஆனால் ஜீனியில் போய் பாருங்கள், எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கெடுதலை மட்டும்தான் கொடுக்க செய்யும். ஸோ நீங்கள் இன்னுமே வெல்லத்தை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் இனிப்புக்காக என்ன பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்து இந்த வெல்லத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்படும் சொல்லியாச்சு. அடுத்து கல்லீரல்
நரம்புகள் வேலையை வந்து சீராக இயங்குறதுக்கு இந்த வெல்லம் வந்து பயன்படுது. உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு வெல்லம் பயன்படுது. முக்கியமாக உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு வெல்லம் பயன்படுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேளை செஞ்சாலும் செய்யவே முடியாது. ரொம்ப சோர்வாயிரும், டயர்ட் ஆயிரும், அப்படியே உட்காந்துடுறோம். ஸோ நம்ம வெல்லத்தை நீங்கள் டெய்லி பயன்படுத்தும் பொழுது உங்கள் உடல் சோர்வு வந்து சூப்பராக குறைஞ்சிடும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லத்தை லைட்டாக உடச்சி வாயில் போடுங்க. எனர்ஜி அப்படி வர ஆரம்பிச்சிடும். உங்கள் உடலை நல்லா சமச்சீராக வச்சுக்கிறதுக்கு வெல்லம் வந்து பயன்படும். பூண்டு வெல்லம் ரெண்டுமே வந்து ஒரு சூப்பரான உணவுங்க. இப்போ ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக பார்க்கும்போதே பல விதமான நன்மைகளை நம்ம கொடுக்குது. இது ரெண்டும் சேரும்போது உங்கள் உடலில் என்ன நடக்கும் அதை இப்போ பார்க்கலாம். இதை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு சக்தி வந்து 2 மடங்கு வந்து இரட்டிப்பாகன பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், உங்களுடைய இதயம் வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும். இரத்த ஓட்டம் வந்து மேம்படும். உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்பு அபாயம் இது எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நரம்புகளுக்கு இது என்ன நன்மை கொடுக்குதுன்னா நரம்பு தளர்ச்சியை குறைக்க செய்யும். முக்கியமாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்தையுமே குறைக்கும். கை கால்களில் உரைப்பு இது எல்லாத்தையுமே குறைக்க ஆரம்பிக்கும். சிலருக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கை கால் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை எல்லாமே சூப்பராக குறைக்கிறதுக்கு இந்த உணவுகள் பயன்படுது. அடுத்து ரத்தம் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு இந்த 2 உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். உங்களுக்கு உடலில் வந்து ஹீமோகுளோபின் கடகடன் உயர ஆரம்பிச்சிடும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த 2 உணவு பயன்படுது. இதாவது என்ன, வெளியிலேருந்து வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற இன்ஃபெக்ஷனில் இருந்து உங்கள் உடல் பாதுகாக்கிறதுக்கு இந்த 2 உணவு வந்து பயன்படுது. ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலம் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் வெல்லம் பூண்டை நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து உங்களுடைய கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. கல்லீரலில் தேங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த பூண்டு வெல்லம் வந்து பயன்படுதுங்க. பாட்டி சொன்ன பாரம்பரிய முறைகளை நம்ம பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை. இதை எப்படி தயாரித்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு 2 பல் பூண்டு மட்டும் தேவைப்படும். சிறிதளவு நெல்லிக்காய் அளவில் நீங்கள் வெல்லத்தை வந்து எடுத்துக்கிறீங்க. நெல்லிக்காய் எப்படி குட்டி சைஸில் இருக்குது அந்த சைஸில் நீங்கள் வெல்லம் எடுத்தால் போதும். அதிக அளவில் வேண்டாம். 2 பல் எடுத்துக்கிறீங்க. வெல்லம் வந்து சின்ன சைஸில் எடுத்துக்கிறேங்க. இதை எப்படி செய்யணும்னா பூண்டை லேசாக நசுக்கிட்டு 5 நிமிஷம் வைங்க. அப்போ தான் அதனுடைய அலிசின் ஆக்டிவேட் வந்து ஆக செய்யும். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட வேண்டாம். பூண்டை நசுக்கி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தையும் சேர்த்து பூண்டை வாயில் வச்சோன்னே வெல்லத்தையும் லைட்டாக வாயில் வச்சுட்டு சேர்த்து 2யும் சேர்த்து மென்று சாப்பிடுங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப 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 சிறந்தது. ஸோ உங்களுக்கு நல்ல ஆரோக்கிய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க அடுத்து இந்த வெல்லம் பூண்டை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரணம் வந்து நல்லா செரிமானம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே நல்ல ஜீரணிக்கும் தன்மை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். 7 நாட்களில் வந்து உங்களுடைய உடல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. 15 நாட்களில் வந்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளிர்வு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ எல்லாருமே கேட்கவே ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு வேளை செஞ்ச உடனே நீங்கள் சோர்ந்து போய் உட்காருவீங்க. ஆனால் இதை நீங்கள் 15 நாட்கள் தொடர்ந்து எடுத்த உடனே உங்களுடைய உடல் வந்து இன்னமும் அதிகமான வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடலில் வந்து நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய சக்தியே உங்களுக்கு தேவையே இல்லை. அந்த அளவுக்கு உங்கள் உடலில் வந்து அவ்வளவு சக்திகள் வந்து உங்கள் உடலுக்கு வந்து அதிகரிச்சிருக்கும். நீங்கள் 60 வயதில் இருந்தாலும் 18 வயது போல் நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. 18 வயசு ஒரு பையன் பொண்ணு எப்படி ஆக்டிவாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு துருன்னு இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் இயங்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து 30 நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு வெல்லம்.
ஸோ இதை சாப்பிடும் பொழுது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கவனமாக சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லதுங்கிறதுக்காக நிறைய சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு 2 பல் பூண்டுங்கிறது போதும். சிலருக்கு வந்து பச்சை பூண்டு சாப்பிட்றது வந்து பிடிக்காது. ஸோ ஒரு மாதிரி இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் வறுத்த பூண்டை சாப்பிடுங்க. என்னது வறுத்த பூண்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எண்ணெயை ஊற்றிலாம் வறுத்துறாதீங்க. நார்மலாக அடுப்பில் சட்டியை வச்சுட்டு வெறும் பூண்டை அடுப்பில் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறங்க. வறுத்து சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நானும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வறுத்த பூண்டு தான். உங்களுக்கு எந்த பூண்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பூண்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் எத்தனை நாட்களாக சாப்பிட்டுட்ருக்கீங்க, எத்தனை வருடங்களாக சாப்பிட்ருக்கீங்க, இதனால் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வறுத்த பூண்டை தான் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது. பச்சை பூண்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வறுத்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் 1 எடுத்துக்குவேன், ரொம்ப சின்ன பூண்டாக இருந்தால் 2 எடுத்துக்குவேன். அது சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு கிழங்கு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. பூண்டு மாதிரியே எனக்கு தெரியலை. நல்ல ஒரு டேஸ்ட். அடுத்து இது கூட நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கிறங்க. இதை சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் 1 கிளாஸ் வெந்நீர் வந்து குடிக்கலாம். இரவில் வந்து இதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. காலையில் தான் இதை நீங்கள் எடுத்துக்கிறேன்னா மாற்றி எடுக்காதீங்க. அதே மாதிரி வெல்லம் பயன்படுத்தும் பொழுது ஒரிஜினல் வெல்லமாக பயன்படுத்துங்க. அது அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்ல நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, நம்மளுடைய சமையலறையில் இருக்கும் இந்த 2 பொருட்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் உடல் முழுமையாகவே மாறிவிடும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.